எல்லாருமே ஒரு பேலன்ஸ் டயட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து இன்றைக்கி பேலன்ஸான ஒரு டயட் மீல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேலன்ஸான டயட் மீலை எப்படி சாப்பிடணுங்கிறத சொல்லிடுறேன். என் பிளேட்டில் இப்போ என்னெல்லாம் இருக்குன்னா, புரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அப்புறம் வந்து கார்ப்ஸ் இருக்குது. இந்த 3 திங்ஸ் இருக்குது. இதை வந்து நான் எப்படி எடுப்பேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இன்டேக் பண்ணுறது புரோட்டீன் தான் இன்டேக் பண்ணுவேன். ரெண்டாவது வெஜிடபிள்ஸ் வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு கால் வயிற்றுக்கு ப்ரோட்டீனும் வெஜிடபிள்ஸும் நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் மூணாவது என்ன பண்ணுவேன்னா, ப்ரோட்டீனு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் கார்ப்ஸ், இது கூட தயிர் இருக்குல்ல, இந்த தயிர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்து ஒரு கலவையாக கன்சிஸ்டன்சியாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நான் இன்டேக் பண்ணுவேன். இப்படி எடுக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நல்ல பசியில் இருக்கும்போது ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கும்போது அந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்சர்வ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து சுகர் ஸ்பைக் வந்து உடனே ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டாக எடுக்கும்போது உங்களுக்கு சுகர் இல்லைங்க, வேறு எந்த நோயுமே வராது. இதே மாதிரி தான் எல்லா இன்ஃப்ளூயன்சரும் உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டு டயட்டாக எடுங்க, ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துடுங்க, காய்கறிகள் அதிகமாக சேர்த்துடுங்க, கார்ப்ஸ் கம்மியாக எடுத்துடுங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷனை தான் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு என் குரூப்பில் ட்ராவல் ஆகிற எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணிவிடுங்க. நீங்களும் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும்னா, இல்லை என்கிட்ட இருந்து ஃபுட் அட்வைஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.